ட்ரீட்டுனா இப்படி இருக்கணும் என்னன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்கும் வாடிக்கையாளர்கள் நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணி வைத்து கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே, பாடி தயார் பண்ணுறதுல நாள் 75 இருந்ததுமே ரெடி ஆகிட்டு ஓட்ஸ் ஸ்மூத்தியை சாப்பிட்டு ஜிம்முக்கு ஜூட்டு விட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு உட்காந்தா ஜிம்மே ஸ்கிப் பண்ணிடுற நிலைமைக்கு போயிடுது. அதனால் டக்குன்னு கிளம்பிட்டேன். வந்த கையோடையே ஷூவுக்குவெல்லாம் மாட்டிட்டு ஒர்க் அவுட்டுக்கு ரெடி ஆகிட்டு இந்த வாரத்திலிருந்து ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டும் டயட் ஸ்பிளிட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். முன்னாடி தோழர்களை ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. பர்சனல் வேலையாக கொஞ்சம் நிறையா இருந்தது, அதனால் வீடியோ போட முடியவில்லை, மன்னித்து கொள்ளுங்கள். எப்படியோ தட்டு மாதிரி எல்லா ஒர்க் அவுட்டையும் முடித்துட்டு சீச்சி வாங்க கிளம்பிட்டேன். சீச்சி வெட்டி வச்சுட்டு இவன் என்னமோ ஒரு மாதிரி பண்ணிருந்தான். பறக்கும் உமா குத்தானா, நான் அவனுக்கு ஒரு உமா அவன் தம்பிக்கு ஒரு உமா கொடுத்துட்டு வீட்டுக்கு சூட்டு விட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளாரையே சமையலுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எங்கள் அக்காவும் என் தம்பியும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டாங்க. நானும் அதே கையோட சீச்சியை கழுவிட்டு சீச்சியை ரெடி பண்ண கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பயிற்சி மையத்தோட ஆலோசகருக்கு கல்யாணம் நடந்தது போன மாதம். அதனால் அவர் இன்னைக்கு ட்ரீட் வச்சார். சீச்சி ரெடி ஆயிடுச்சின்னு ஒரு குரல். அதே கையோடையே போய் டேஸ்ட் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு தம்ஸ் அப்பை போட்டுட்டு சீச்சியும் இட்லியும் வாங்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அங்கே போனால் மக்கள் சூழ்ந்துட்டாங்க. எல்லா மக்களையும் உட்கார வச்சு சர்வ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இவ்வளோ பண்ண இந்த மனுஷனுக்கு கல்யாண பரிசா கொண்டுட்டு அந்த குண்டான கிஃப்ட் பண்ணிட்டு இன்றைய நாளை முடித்துக் கொள்கிறேன். தோழர்களே, பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரேனுங்க. பை பாய்.